வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் முதல் 10G பிராட்பேண்ட் சேவையை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே முதல் முறையாக 10G பிராட்பேண்ட் நெட்வொர்க் வந்து சைனா அறிமுகம் பண்ணியிருக்காங்க. 10G அப்படிங்கிறது 10 ஜிகாபிட் அப்படிங்கிறது தான். இதோடைய வேகம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோடைய டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 9834 மெகாபிட்லேருந்து 10 ஜிகாபிட் ஒரு செகண்டுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. அதுவே அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 1008 MBPS அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது 1008 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. இதில் பாருங்கள், இது எல்லாமே இவங்க பிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாகவே நமக்கு இந்த ஒரு பிக்சர் நீங்கள் பார்த்தீங்க, இந்த ஒரு பிக்சருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 10 KB இருக்கும்னு வச்சிங்களேன். நமக்கு பொதுவாகவே 1 KB அப்படிங்கிறதே 1024 பைட்ஸ் அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது ஒரு பைட் அப்படிங்கிறது 8 பிட்டு. இவங்க எல்லாத்தையுமே பிட்ஸு கணக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பைட்டு கணக்கில் கொடுக்கல, பிட்ஸ் கணக்கில் தான் இந்த வேகத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 20 GB திரைப்படத்தை வெறும் 20 வினாடிகள்லேயே இந்த ஸ்பீடில் வந்து நம்மளால் பதிவிறக்கம் செய்ய முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். இதை எந்தெந்த நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஹவாய் அப்படிங்கிற தனியார் நிறுவனமும் சைனாவுடைய கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த சைனா யூனிகாம் அப்படிங்கிற நிறுவனமும், இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது காலமான போப் பிரான்சிஸ் எந்த மதத்துடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிறிஸ்தவம். இப்போது கிறிஸ்தவம் பற்றி பார்த்திங்க அப்படின்னா இது சில பிரிவுகளாக இருக்குது. இப்போது உலக அளவிலேயே ரொம்ப அதிகமான மக்கள் ஃபாலோ பண்ணுற கிறிஸ்தவ பிரிவு எது அப்படின்னா கத்தோலிக்கம் அப்படிங்கிறது தான். கத்தோலிக்கர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ரோமன் கேத்தலிக் அப்படின்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது தவிர பார்த்திங்க அப்படின்னா CSI அப்படிங்கிற பிரிவு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெண்டகோஸ்ட் அப்படிங்கிற பிரிவு இருக்குது. அதுக்கப்புறம் சிரியன் மலபார், இந்த மாதிரி சில பிரிவுகள் இருக்குது. இதில் உலக அளவில் ரொம்பவே அதிகமான மக்கள் ஃபாலோ பண்ணுற பிரிவு எது அப்படின்னா இந்த கத்தோலிக்க திருச்சபை அப்படிங்கிறது தான். அதோடைய உலக அளவு தலைவராக இருக்கிறவர் போப் அப்படிங்கிறவர். இப்போ போப்பாக இருந்தவர் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவர். இப்போ அவர் வந்து உடல்நலக்குறைவு காரணமாக தன்னுடைய 88 வயதில் மரணம் அடைந்துட்டார். அவருக்கு ரொம்ப சின்ன வயதாக இருக்கும்போதே நிமோனியா தொற்று ஏற்பட்டிருந்தது. இப்போ அது வந்து ரொம்பவே தீவிரமாகி அவர் மரணம் அடைந்துட்டார். இவருடைய இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ அப்படிங்கிறது தான். இவர் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். போப் பதவியில் பணியாற்றிய முதல் லத்தீன் அமெரிக்கர் இவர் தான். 2013ஆம் ஆண்டு இவர் போப்பாக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்தது, தற்போது 16 பெட்டிகளை கொண்ட முதல் நமோ பாரத் ரயிலை பிரதமர் எங்கு தொடங்கி வைக்கிறார்? இதற்கான ஆன்சர் பீகார். பீகாரில் 16 பெட்டிகளை கொண்ட முதல் நமோ பாரத் ரயிலை வந்து நம்முடைய பிரதமர் மோடி வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி வைக்கிறார். இந்த ரயில் எந்தெந்த பகுதிகளை இணைக்குது அப்படின்னா பீகாருடைய ஜெய்நகர் மற்றும் பாட்னா, இந்த 2 பகுதிகளை இணைக்குது. இது பார்த்திங்கன்னா மணிக்கு 110 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு வேகத்தில் போகும். இந்த ரயில் முழுவதுமே குளிர்சாதன வசதி கொண்டதாக இருக்க போகுது. இந்த ரயிலில் 2000 பயணிகள் வந்து பயணிக்க முடியும். இது இந்தியாவுடைய 2வது நமோ பாரத் ரயில். அப்போ முதல் நமோ பாரத் ரயில் இதை பற்றி பார்க்கலாம். இது போன ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி வைத்திருந்தாங்க. இதில் வந்து 12 பெட்டிகள் மட்டும்தான் இருந்தது. இப்போ புதிதாக அறிமுகம் பண்ணுறதுல வந்து 16 பெட்டிகள் இருக்குது. இது வந்து குஜராத்துடைய அகமதாபாத்திலிருந்து புஜ் நகர் இந்த 2 பகுதிகளை இணைக்கிற மாதிரி இந்த ரயில் சேவையை தொடங்கியிருந்தாங்க. இந்த நமோ பாரத் ரயில்களில் என்னென்ன சிறப்புகள் இருக்கும் அப்படின்னா இதில் வந்து கவச் கருவி வந்து பொருத்தி இருக்கும். அதே மாதிரி கண்காணிப்பு கேமராக்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி தீயணைப்பு கவசங்கள் இதுவுமே இடம்பெற்றிருக்கும். அடுத்தது, ரயிலில் இருபுறமும் என்ஜின்கள் வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் எஸ்ஏ எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் நடக்குது. ரெகுலர் பேட்சஸ் இருக்குது. அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸ் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது இந்தியா வந்துள்ள JD வான்ஸ் எந்த நாட்டின் துணை அதிபர்? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவுடைய துணை அதிபரான JD வான்ஸ் இவர் வந்து அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. இவர் பிரதமர் மோடியுமே சந்திச்சிருக்காரு. இவங்க 2 பேரும், அதாவது
பிரதமர் மோடியும் ஜேடி வான்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது சம்பந்தமாக முதல் முறையாக இரு நாடுகளும் வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்தது, தற்போது தமிழ்நாட்டில் எங்கு மிகப்பெரிய அளவில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டு வருகிறது? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காரப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது அமைத்துட்ருக்காங்க. இதை வந்து விரைவிலேயே தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்போ தமிழக அரசு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி தமிழகம் முழுவதுமே 208 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளாடி தொடங்கப்படும் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 15 நாட்களுக்குள்ளாடி தொடங்கப்படும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் 1000 நோயாளிகளுக்கு 4 மருத்துவர் வந்து இருக்காங்க. அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 நோயாளிகளுக்கு வந்து 3.6 மருத்துவர்கள் தான் இருக்காங்க. அப்போ நம்ம அமெரிக்காவுடைக்குமே இதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரிவித்திருக்காங்க. இதை தவிர தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். HIV பாதித்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்வர் சிசு பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கிற ஒன்று வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எடை குறைந்த குழந்தைகள், அப்புறம் தொடர் மருத்துவ கவனிப்பு தேவைப்படுற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஒரு பெட்டகம் வழங்குவாங்க. அவங்களுக்கு தேவையான மருந்துகள், அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே அதில் இருக்கும். அடுத்தது, வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சொமேட்ரோகன் அப்படிங்கிற ஹார்மோன் ஊசிகள் செலுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, கௌரவ சுவர் அப்படிங்கிறது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைத்து உடல் உறுப்பு தானம் செய்வாங்கல்ல, அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே இங்கே பொறிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, இலவச HIV பரிசோதனை இது அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம் இது வந்து அனைத்து மாவட்டத்திலையுமே விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது இந்த நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் இருக்குல்ல, இது உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம் இருக்குல்ல, அதோடைய கீழே எத்தனை கிலோமீட்டருக்கு நடைபாதை அமைத்து அதில் வந்து மக்கள் நடக்கிறதுக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்னும் சில தகவல் தெரிவித்திருக்காரு. என்ன அப்படின்னா, குழந்தை இறப்பு விகிதம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1000 குழந்தைகளில் உயிரிழப்பு 7.8 தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் பேறுகால இறப்பு விகிதம் இது 1,00,000 தாய்மார்களில் 39 தான் இருக்குது அப்படின்றத தெரிவித்திருக்காரு. அடுத்தது, தமிழில் மருத்துவ கல்வி வழங்குற நோக்கில் 23 நூல்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. இன்னும் ஒரு 26 நூல்கள் வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, தமிழகத்தில் 500 புதிய முதுநிலை மருத்துவர் இடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 13 அரசு மருத்துவக் கல்லூரிகள், அப்புறம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, இதில் எல்லாம் இந்த 500 புதிய முதுநிலை மருத்துவர் இடங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. நம்முடைய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, எங்கு நடிகர் சிவாஜி கணேசனுக்கு சிலை திறக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருச்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. திருச்சி மாநகரில் ஒரு பூங்காவிற்கு சிவாஜியுடைய பேர் சூட்டப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அங்கு சிவாஜி கணேசனுடைய சிலை வந்து நிறுவி அது திறக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சரான KN நேரு தான் இந்த மாதிரி அறிவித்திருக்காரு. அடுத்தது, 28வது தேசிய ஃபெடரேஷன் சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கொச்சி. கொச்சியில் 28வது நேஷனல் ஃபெடரேஷன் சீனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து இப்போ நடைபெறுது. கேரளாவுடைய கொச்சியில் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் தான் இது நடைபெறுது. இது அடுத்த மாதம் நமக்கு நடைபெற போகிற ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பையுடைய தகுதி சுற்று. ஏஷியன் சாம்பியன்ஷிப் கோப்பை வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவுடைய குமி அப்படிங்கிற பகுதியில் மே மாதம் வந்து இந்த ஆண்டு நடைபெற போகுது. அடுத்தது, ஒரு கூட்டு பயிற்சி எக்ஸசைஸ் டெசர்ட் ஃப்ளாக் 10 அப்படிங்கிறது இது ஒரு பன்னாட்டு பயிற்சி. இந்தியா உட்பட 11 நாடுகள் வந்து இதில் பங்கேற்கிறோம். இது ஒரு விமானப்படை பயிற்சி. இதை வந்து ஐக்கிய அரபு அமீரகம் தான் நடத்துகிறாங்க. இது எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அல் தஃப்ரா விமானப்படை தளத்தில் தான் நடத்துகிறாங்க. அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக பூமி தினம் இது ஏப்ரல் 22ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது ஆற்றல் நமது பூமி அப்படிங்கிறது தான்.
அவர் பவர் அவர் பிளானட் அப்படிங்கிறது. இது பாருங்கள், இதில் இங்கிலீஷில் இருக்கிறது முக்கியமாக பார்த்துங்க. ஏன் அப்படின்னா தமிழில் இருக்கிறது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு தான். ஓகேவா? இது வந்து தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நம்ம எக்ஸாம் பேப்பரில் எந்த மாதிரி வேணுனாலும் இதை மொழிபெயர்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் அப்படிங்கிறத சக்தி அப்படின்னு மாற்றலாம், பிளானட் அப்படிங்கிறத கிரகம் அல்லது கோள் அப்படின்ற கூட அந்த மாதிரி கூட மாற்றலாம். ஆனால் இங்கிலீஷில் இருக்கிறது வந்து மாறாது. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். உலகின் முதல் 10G பிராட்பேண்ட் சேவையை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது, தற்போது காலமான போப் பிரான்சிஸ் எந்த மதத்துடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிறிஸ்தவம். அடுத்தது, தற்போது 16 பெட்டிகளை கொண்ட முதல் நமோ பாரத் ரயிலை பிரதமர் எங்கு தொடங்கி வைக்கிறார்? இதற்கான ஆன்சர் பீகார். அடுத்தது, தற்போது இந்தியா வந்துள்ள JD வான்ஸ் எந்த நாட்டின் துணை அதிபர்? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, தற்போது தமிழ்நாட்டில் எங்கு மிகப்பெரிய அளவில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டு வருகிறது? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்தது, எங்கு நடிகர் சிவாஜி கணேசனுக்கு சிலை திறக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருச்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் என்னோட தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.